இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த மேனேஜர் வந்து ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணுறபோது நீ வந்து என்னோடய பிரதரை வந்து கொன்னுட்ட, என்னோடய ஃபேமிலி மெம்பர் வந்து நீ போட்டு தள்ளிட்ட. என்ன தான் வந்து அவன் வந்து என் கூட அவ்வளோவா பேசாமல் நாங்கள் பிரிஞ்சிருந்தாலுமே வந்து அவன் என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி, அவனை நீ வந்து கொன்னுட்ட, அதுக்காக பலனை வந்து நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோன்ட்டு அவளோட கண்ணை பார்த்துட்டு இது வந்து மிஸ்டிஃபேக்ஷன் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கு, அவளோட கான்சியஸ்னஸில் போய் நான் வந்து வில்லங்கிற மாதிரி அவள் போர்ட்ரேட் பண்ணி அவள் மைண்டில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. அதனால் வந்து இவளை வந்து இப்போது நம்ம அட்டாக் பண்ணுறதுல வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. ஆனால் இவளை வந்து நான் கொல்ல விரும்பலை, இவளை வந்து இப்போதைக்கு நான் நாக் பண்ண சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து சண்டை கட்டி ஹீரோ வந்து அவளை நாக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். இவளை வந்து சில இடத்துல வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து மல்லு கட்டிகிட்டு இருப்பாள். அப்போ அந்த ஃபீமேல் பாஸ் வந்துட்டு நீ ஏன் வந்து அவளை கொல்றதுக்கு வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுற, யோசிக்காமல் அவளை கொல்ற, இந்த மாதிரி உன்னோட ப்ரொஃபஸர் எதுவுமே வந்து என்னை பற்றி தெளிவாகவே சொல்லியா, நீ எதுக்குமே வந்து கருணை காட்டக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு உன்னோட கதையை நான் அப்புறமேல் பார்த்துக்கிறேன்டி, நீ இந்த மாதிரி ஷேடோஸில் வரைச்சி இந்த மாதிரி போக்குவாக்கு காட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த விமன் கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்போ அந்த மேனேஜர் வந்து அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அவர் வந்து அவளை அட்டாக் பண்ணுறக்கு ட்ரை பண்ணும்போது அவள் வந்து அவளுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அசாசினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாள். அதுலேருந்து நிறையா சின்ன ஷார்ட் சைஸ் டயக்ராம் மாதிரி வரும், அது எல்லாமே வந்து ஹீரோ அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எப்படியோ வந்து அவளை நாக் பண்ணிடுறாரு. நாக் பண்ணதுக்கப்புறம் நீ அப்போ அவளை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் வர ஹீரோ வந்துட்டு சரி நீ வந்து ஒரு ட்ரேட்டர், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு 3D தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு என்ன சொன்னேன் எனக்கு ஒன்றுமே புரியல, எதை வச்சு நான் என்ன வந்து நீ 3Dன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நீ கையில் போட்டிருக்கே ரிங் அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, அந்த ரிங் வந்து இருளின் கடவுளுக்கு வந்து சொந்தமானது, அது வந்து எதுவாக இருந்தாலுமே வந்து அப்சர்வ் பண்ணிடும், இந்த மாதிரி அது உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நீ வந்து கண்டிப்பாக வந்து இதை திட்டிகிட்டு தான் வந்துருக்கணும். சரி இது எப்படி திட்டினீங்கலாம் எனக்கு தெரியல, உன்னோட கதையை வந்து இப்போவும் நான் முடிச்சாகணும், என்ன தான் நீ திருடுன்னு நினச்சாலும் வந்து அந்த ரிங் வந்து உண்மை கிடையாது, அது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு கடுப்பாயிட்டு என்னடா சொன்னான்னு சொல்லி அவள் அந்த ரிங் பவர் வந்து யூஸ் பண்ணுவாள். இது வந்து அந்த இருளின் கடவுள் ஒரு ஆர்டிஃபேக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாள், அந்த ஆர்டிஃபேக்ட் தான் இவகிட்ட இருக்கும். அவள் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ரேடியஸுக்கு மட்டும் ஒரு இடத்துல வந்து அப்படியே டைமே ஃப்ரோசன் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்னால் கூட நகர முடியும், உன்னோட கதை முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இது ஏற்கனவே வந்து ஸ்கெட்ச் போட்டிருப்பார் இந்த மாதிரி அவர் இங்கே யூஸ் பண்ணு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு சத்தம் கேட்குது, ஓ இங்கே தான் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு திரும்பி பார்த்தா என்னடா வாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இவ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற அந்த டொமைனை வந்து கிழிச்சிட்டு வந்து ஒருத்தி வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்படி பேசி இவ ஒரு ரொம்ப ஷாக்காக இருப்பா, என்ன இதுக்கு வாய்ப்பே இல்லை, யார் இவ இந்த மாதிரி பேர் ஹேண்ட்ஸில் வந்து அந்த டொமைனை வந்து கிளிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து டிமானிக் ஸ்வோர்ட். இவ வந்துட்டு பார்த்துட்டுமே கண்டுபிடிச்சிருவா, இந்த மாதிரி இந்த ரிங்கோட அத்தாரிட்டி வந்து கிராஷ் பண்ணோன்னா ஒன்று வந்து இருளின் கடவுளாக இருக்கணும், இல்லை இருளின் கடவுளோட அந்த அவர் க்ரியேட் பண்ண ஒரு டிமானிக் ஸ்வாடாக இருக்கணும். அப்போ இது கண்டிப்பாக அந்த டிமானிக் ஸ்வாட் தான். ஆனால் இது எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர் அப்புறம் இந்த 2 பேருமே வந்து சேர்ந்து தான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ வந்துட்டு அந்த விஷயம் வந்து சலிச்சு போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை நினச்சி நீ ரெக்ரெட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து இதை நினச்சி கொஞ்சம் கூட ரெக்ரெட் இல்லை, நீ வந்து என்னை தேடி வந்து கொல்றக்கு ஆள் அனுப்புவேன்னு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு எனக்கு வந்து இப்போதைக்கு நீ வந்து டார்கெட் கிடையாது, எனக்கு இப்போதைக்கு நிறைய பேர் இந்த கிங்டத்தில் வந்து இருக்கானுங்க, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து உங்கள்கிட்ட டேலண்ட்டை வந்து இனஃபாக நீ வந்து கேதர் பண்ணிட்டீன்னு வையன், அந்தளவுக்கு நீ தகுதி ஆகிட்டீன்னா கண்டிப்பாக நான் வந்து ஆள் அனுப்புவேன், அது மட்டும் இல்லை நீ திருடிட்டு போகிற அந்த ஆர்டிஃபேக்ட் அது பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஷாக் ஆகும், எப்படி வந்து இவளுக்கு தெரிய அப்படின்னு சொல்லும்போது வெல் நீ வந்து இவ்வளோ யோசித்து ஒன்றும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இதை பற்றி யாருக்குமே தெரியாது, நீ எடுத்துகிட்டு போ, ஆனால் நேரம் வர்றப்போ வந்து நான் கண்டிப்பாக உன்னை ப்யூரிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் ஏற்கனவே வந்து பேசி வச்சுருப்பாங்க. இப்போ சீனங்கிட்ட வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, உண்மையான சக்ஸஸர் வந்து அதுக்குள்ளே வந்து கிடச்சிட்டாங்களா, இதுக்கு வந்து 300 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சக்ஸஸர் கிடைக்கிறான்னா வந்து இது என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடிச்சுட்டா ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்துட்டு இவன் ரொம்ப தொணன்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இந்த டிமானிக்ஸோட கையில் எடுத்துகிட்டு இவர் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவார். 2 பேருமே சேம் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹீரோ மேலே வந்து அட்டாக் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இதை முடிஞ்சால் தடுத்து பாருடின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஸ்வாட் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஒரு பவர் யூஸ் பண்ணுவார்.
அதை இவளை வந்து பிளாக் பண்ண சொல்லி. அப்போ வந்து இவ நினச்சி பார்க்குறா, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இது வந்து என்னால் தடுக்க முடியுமான்னு சொல்லும்போதே அந்த அட்டாக் வந்து நடந்து முடிஞ்சிருது. நடந்து முடிஞ்சோன்னே வந்து ஒரே புகை மூட்டமாகுது. அந்த புகை மூட்டை தாண்டினதுக்கப்புறம் வந்து உடம்பு மட்டும்தான், அதாவது உடம்புல வந்து கை போயிருக்கும், பாதி உடம்பே போயிருக்கும். இவர் இருந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பா. கடைசியாக ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கு அவள் வந்து இறக்கறக்கு. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு ஏதாவது ஃபைனல் வேர்ட்ஸ் இருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த மாதிரி உன்னோட ப்ரொஃபஸரை வந்து ஏமாற்றிட்டு வந்ததுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் இந்த ரிங் இதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே வந்து இறந்துருவா. இப்போ சீனங்கிட்ட இப்போ அந்த டொமைனும் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ ஹீரோ வெளியில் வரும்போது அந்த மேனேஜர் பார்த்துட்டு, நீ வந்து என்னை கொல்லலையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, எனக்கு வந்து உன்னை கொல்லல வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, நீ வந்து இதை போய் வெளியில் சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது, அப்புறம் நானும் வந்து உன்னை கொல்றதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நீ ஏன் வந்து என்னை கொல்லாமடுற அப்படின்னு சொல்லும்போது, அதை வந்து சின்ன பாப்பா அவங்களோட அந்த ஆஃபீஸை சேர்ந்த சில ஆட்கள்லாம் வருவாங்க. அப்போ அந்த சின்ன பாப்பா வந்து கட்டி பிடிச்சிட்டு, நான் வந்து நீ உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு, இப்போ உனக்கு உன்னோட பர்பஸ் என்னன்னு தெரியும்னு நான் நம்புகிறேன், நீ இந்த மாதிரி நீயும் பிரதரும் வாழ்ந்த சூழ்நிலையில் வந்து வாழ விடாமல் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு வந்து லீடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே போயிடுவார். அப்போ போகும்போது வந்து நீங்கள் வந்து திறமை வருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு வரலாம் வராமையும் போகலான்னு சொல்லிட்டு போக இப்போ சீன் அங்கே கட்டது கைஸ். அதுக்கப்புறம் ஹீரோ டேரெக்டாக அந்த ரிங் எடுத்துகிட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கொடுக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு, பரவாயில்ல நீ உனக்கு கொடுக்கப்பட்ட மிஷின் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டே, அது கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு, நீங்கள் ஹார்டாக இருக்குன்னு தெரிஞ்சு தானே அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு, ஆமாம் அவளுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அந்த மாதிரி முன்னாட்களில் வந்து நானும் அவளை வந்து சேர்ந்து தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் சில ரீசன்ஸ்னால் வந்து அவள் இங்கேருந்து போயிட்டா, போகும்போது இந்த ஆர்டிஃபேக்ட்டும் வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிட்டா, இது வந்து அந்த மிஸ்டர் ஃபேக்ஷன்னு சொல்ல போகிற அந்த ஹால் மாஸ்டரோட அவங்க கையில் தான் இருக்கணும், ஆக்சுவலாக அது வந்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு, சரி இந்தாங்க நீங்கள் எப்படி இருந்தால் இந்த மிஷின் கொடுத்தது வந்து இதை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும், இந்தாங்க இந்த ரிங்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு, அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு, இல்லை எனக்கு வந்து இது வேண்டாம், இதை வந்து நீயே வச்சுக்கோ, எனக்கு வந்து அந்த ரிங் இல்லாமையே நான் ரொம்ப பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ரிங்குக்கு வந்து ஒரு கேர்ஸ்டு மாதிரி தான், இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் இந்த பவர் வந்து உங்களை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி எப்படி டிமானிக்ஸோட அதே மாதிரி தான் இந்த இருளின் கடலோட ஆர்டிஃபேக்ட் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், அதிகமாக நம்ம பவர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆயிடுவோம், அதனால் இதுக்கு அடிக்ட் ஆகும்னு சொல்லி எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு, இல்லை நான் வந்து உனக்கு டெஸ்ட்டு வைக்கல, அப்படி நான் உனக்கு டெஸ்ட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் வந்து ஃபஸ்ட் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ வந்து எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு ஆள் தான், நீ வந்து தகுதியெலாம் வந்தீங்கன்னா அந்த டிமானிக் ஸ்வாடே வந்து உன்னை செலக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போயிடும். அப்படி போனதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு, நீ இந்த மாதிரி புதுசாக வந்து ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணியிருக்க, அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நல்லா கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அந்த போரிஸ் அவன் தான் வந்துட்டு, கண்டிப்பாக ப்ரொஃபஸர் நான் அதாவது கண்டிப்பாக டீன் நான் வந்து நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வெளியில் போகும்போது உள்ளே அப்போ அந்த ப்ரொஃபஸர் ஒரு அப்போ 2 பேரும் வந்து கண் டு கண் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவளுக்கு வந்து புரிஞ்சிடுது, இவனை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த ஆரை எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, அது ரொம்பவுமே ஒரு பேட் ஃபீலிங்ஸ் வந்து இவளுக்கு கொடுக்க அவன் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் இந்த டீன் வந்துட்டு அவன் மேலே வந்து ஒரு கண்ணு வச்சுக்க ப்ரொஃபஸர், இவனோட மானம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த அரியனை காட்டுறாங்க. அவன் வந்து அகாடமிக்கு வந்துட்டு இருக்கும்போது வந்து அங்கே நிறைய காட்ஸுகளோட அந்த நடமாட்டம்னு ஜாஸ்தியாக இருக்கு, வந்து நினச்சிட்டே போயிட்டுருப்பா. இந்த மாதிரி அந்த செலிப்ரேஷனில் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து எல்லா காட்ஸோட அந்த இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லூனாவும் வந்து, பிரின்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து இப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது, இதுதான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவன் வந்து என்னோட அட்டண்டர்னு சொல்லி இப்போ எல்லோரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த போரிஸ் வந்து என்ட்ரி கொடுத்து, நான் வந்து உங்களை பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம், நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளியரிஃபை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மான லெவலை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரியன்ட்டு, ஓ அப்படியா இது போதுமா ப்ரொஃபஸர் போரிஸ்ன்னு சொல்லி அவள் வந்து அவளோட மானாவை வந்து வெளியில் எடுக்க இந்த இவன் பார்த்துட்டு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த லூனாவும் சொல்லுவாள், இது வந்து கொஞ்சம் ஃபிஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவ கட்ட கையை கொண்டு என்னமோ பண்ண பார்க்க அப்போ ஹீரோ நடுவில் பூந்து தடுத்துருவார். அப்படி தடுத்து வந்துட்டு, நீ என்ன பண்ண பார்க்குற போரிஸ், நீ உன்னோட வேலையை வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இதோடய இந்த பாட்டு முடியுது கைஸ். நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் பை கைஸ்.